dia. இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் அவங்க ஊரோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற பகல் நேரத்துல கூட யாரும் போறதுக்கு பயப்படுற ஒரு பயங்கரமான ஹாண்டட் ஃபாரஸ்ட்டுக்கு நைட் டைம்ல போய் அங்க நடக்கிற விஷயங்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடிவு பண்றாரு. லேட் ஈவினிங் டைம்ல அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ரார் அவரு. நடுப்பகுதியை ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட மிட் நைட் ஆயிருது. அங்க இருட்டா எதுவுமே அவரோட கண்ணுக்கு தெரியாததால ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து அங்க எதுவும் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதான்னு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. Pemirsa, pada saat saya mengajar suara pecahan kaca, apa yang terpecah? Apa kepalanya si setan itu yang terpecah? Karena saya baca Al-Quran. Para pemirsa, coba pemirsa mendengar ya suara pecahan kaca itu, karena saya tadi itu pas pada saat itu saya fokus membaca Al-Quran. அவரு வெயிட் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா பறந்து வந்து கடைசியா மறைஞ்சு போயிருந்தது. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம காட்டுக்குள்ள ரொம்ப நேரம் வெயிட் பண்ற அவரு கடைசியா வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் இந்த அமானுஷ்யமான உருவத்தை வீடியோ ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டு ஷாக்கா இருந்தாரு. பொதுவா அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிருக்கும் போது வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக மட்டும் வேலைக்கு வர்றவங்கள பேபி சிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி அமெரிக்கால ஒரு குழந்தைய பேபி சிட் பண்றதுக்காக வந்த இவரு அந்த குழந்தைகிட்ட கேஷுவலா பேச்சு கொடுக்க அது சொன்ன விஷயத்தை கேட்டு ஷாக்கா இருந்தாரு. What was it that you told me earlier about your doll? When I play hide and seek with my doll, it moves. You said it moves? Yeah. That doll? This doll? Yeah. You said it moves? Yeah. Like you move it, or what? When does it move? When I play hide and seek with her. When you play hide and seek? Yeah. Bro. அந்த குழந்தை வீட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட டால் அவ எப்பெல்லாம் கண்ணாமூச்சி விளையாடுறாளோ அப்பெல்லாம் அது அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா. அந்த விஷயத்தை கேட்டு லைட்டா ஜெர்க் ஆகுற அவரு அது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டால் கூட அவரும் கண்ணாமூச்சி விளையாடி அது மூவ் ஆகுதான்னு பார்க்க ட்ரை பண்றாரு. I'm 10. We're playing hide and seek. Oh my god! Sadie, you scared me. Don't do that, dude. அந்த குழந்தை சொன்ன மாதிரி அந்த டால் தன்னால மூவ் ஆகல. இதனால அப்பாடான நிம்மதி பெருமூச்சு விடுற அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைய பெட்ரூம்ல தூங்க வச்சுட்டு வெளியே வர ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. Like, I noticed the dog has been staring at the doll. Looking at it. அந்த டால் தரையில உட்கார்ந்துருக்க அதுக்கு பக்கத்துல போக பயந்த மாதிரி வீட்டுல இருக்கிற டாக் தூரமா நின்னு அந்த டாலையே பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு டிவி பாக்குற அவரு அப்படியே தூங்கி போறாரு. அப்போ திடீர்னு டால் இருக்கிற ரூம்ல இருந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வரவே கண்ணு முழிக்கிற அவரு அது என்னன்னு பார்க்க போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Yo.
ஹால்ல இருந்த ஏதோ ஒரு டாய் தன்னால ஆனாகி சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க, அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த அமானுஷ்யமான டால் செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறவர செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறவர ஒரு செகண்ட் நிமிர்ந்து பார்த்துட்டு கீழே விழுந்திருந்தது. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. டிக்டாக் யூசரான மெலிசா ஃபெரேரா கொஞ்ச நாளாவே அவங்களோட குழந்தை நைட் நேரங்கள்ல ரொம்பவே வியர்டா பிஹேவ் பண்றத நோட்டீஸ் பண்றாங்க. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்க முடிவு பண்றவங்க அவங்க வீட்டோட பெட்ரூம்ல ஒரு சிசிடிவி கேமராவை செட் பண்றாங்க. நீங்க அடுத்து பார்க்க போற கிரீப்பியான வீடியோ அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனதுதான். தூங்கிட்டு இருந்த அந்த குழந்தை திடீர்னு கண்ணு முழிச்சு யாரோ அது மேல உட்கார்ந்து அழுத்துற மாதிரி மூச்சு விட திணறிக்கிட்டு யாருமே இல்லாத அந்த ரூமோட சீலிங்கையே பார்த்துக்கிட்டு ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணியிருந்தது. இந்த இன்சிடென்ட்னால ரொம்பவே பயந்து போன மெலிசா அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்ப நீங்க பார்க்க போற இந்த இன்சிடென்ட் இந்தோனேஷியால நடந்தது. இதுல டென்னுங்கிற ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவரோட அப்பாவோட கல்லறைக்கு ப்ரே பண்றதுக்காக போயிருக்காரு. அப்படி போயிட்டு வந்ததுல இருந்தே அவர் வீட்டுல நைட் நேரங்கள்ல ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத பாக்குறாரு. இத பத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கேட்டப்போ அவங்க எல்லாருமே சொன்னது ஒரே விஷயம்தான். அது அந்த கல்லறையில இருந்து அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு அவரை வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கலாங்கிறது. ஸ்டார்டிங்ல பொருட்கள் தன்னால நகர்றது, கதவு தன்னால சாத்துறது மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. சரி, இதெல்லாம் 2-3 நாள்ல சரியா போயிருன்னு சொல்லிட்டு அவரே ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்க, அடுத்து நடந்த விஷயங்கள் அவரை ரொம்பவே பயப்பட வச்சது. Ya quedó la velita encendida. Cierra la puerta del baño. ¿Quién está ahí? Ayúdame, Dios, ayúdame. Dios mío. ¿Quién está ahí? Ay, Dios. La cortina se movió. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் நைட் அவரு வீட்டுல தனியா இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்க, இவர் வீட்டுல மட்டும் கரண்ட் இல்லங்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அது எதனாலன்னு அவரு செக் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. Hay energía. Mi apartamento está sin energía. Mi apartamento está sin energía. ¿Qué es eso, Dios? ¿Qué es eso?
ஏன் கரண்ட் இல்லன்னு ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டே வர அங்க இருக்கிற ஒரு ரூம்ல பாக்குறதுக்கு கருப்பா குள்ளமா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போறாரு. அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருந்தாரு. RKR ஹிஸ்டரிங்கிற ஒரு ஹிந்தி யூடியூப் சேனல்ல இருந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த காடு வழியா போகக்கூடிய ஒரு மோஸ்ட் ஹாண்டட் ரோட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல கார்ல போறாங்க. பாக்குறதுக்கு கும்பிருட்டா இருக்கிற அந்த ரோடு வழியா அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அமானுஷ்யமான உருவம் அவங்களோட கண்ணுல படுது. ये तो देख लिया मैंने, फर्स्ट और लास्ट बार है भाई, किसी पर विश्वास नहीं कर सकते भाई, किसी पर भाई तो समझ में नहीं आता भाई, किस पर विश्वास करें किस पर नहीं करें यार। भाई सामने ये क्या है? ये जूम करो ये क्या है? ये कौन है भाई? ये क्या है? ओ भाई देखो गाड़ी देखो, रुको बाहर आओ भाई, बाहर आओ लाइट लेके बाहर आओ, फटाफट लाइट लेके बाहर आओ भाई। कहाँ गई वो भाई? गाड़ी लोग मत करना, गाड़ी लोग हो जाएगी भाई, यहीं पर बैठी थी यार। ரோட் சைடுல உடம்பெல்லாம் வெள்ளையாகவும் நீளமான கருப்பு முடியோட இருக்கிற பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே அவங்க கார்ல இருந்து இறங்கி அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக ட்ரை பண்ண அது மறைஞ்சு போயிருந்தது. இதனால வேற வழி இல்லாம அவங்க தொடர்ந்து டிரைவ் பண்ண கொஞ்ச நேரத்துல காருக்கு மேல இருந்து யாரோ தட்டுற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வருது. அது என்ன சவுண்டுன்னு அவங்க இறங்கி பார்த்தப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. एक मिनट भाई भाई ये क्या? उसके ऊपर லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த வீடியோவோட 10.49 செகண்ட்ஸ்ல அங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒயிட் கலர்ல ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல மிஸ் ஆயிருக்கிற பீஸ் 4 ஆப்ஷன்ல எதுங்கிறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.